Hi friends, welcome to Ponni easy cooking. இப்போ கோன் ஷேப்ல நம்ம கீ ரோஸ்ட் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். இதுக்கு மாவு எடுத்துக்கலாம். நம்ம தோசை மாவு நல்லா தண்ணியா இருக்கணும். இந்த அளவுக்கு மாவு இருக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். அதுக்கு அப்புறம் நல்ல தோசைக்கல் நல்ல ஹாட்ல இருக்கும்போது நம்ம ஒரு கரண்டி மாவு மட்டும் ஊத்துனா கரெக்ட்டா இருக்கும். சோ ஒரு கரண்டி மாவு ஊத்திட்டு நம்ம நல்லா ஃபுல்லாமே தீத்தி விட்டுக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சுத்திலும் நம்ம தடவிக்கணும். இன்னும் அதிகமா வேணும் அப்படினாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா சூப்பரா தான் இருக்கும். சோ அதுக்கு அப்புறம் நம்ம இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் வேகணும். நம்ம இல்ல எனக்கு திருப்பி போட வேண்டாம் அப்படினா நீங்க ஏதாவது மூடி போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் வெந்துரும். சோ நாம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டு வெந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். மாத்தின உடனேவே நம்ம ஒரு சிசர் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் கட் பண்ணி விடணும். கரெக்டா சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு அது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அது இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான கோன் ஷேப்லயே நம்மளுக்கு கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தோசை சாப்பிடுற கேட்டு கூட 2ல இருந்து 3 தோசை வரைக்கும் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye bye.